வேலையில இருந்து அப்பதான் வீட்டுக்கு வந்தான் பாப்பையா. ஜோபுல இருந்து காசை எடுத்து டேபிள் மேல இருக்கிற ஒரு டப்பால போட்டு குளிக்க போனான். பாப்பையா அந்த பக்கம் போன உடனே துர்கா அந்த டப்பி எடுத்து காசை கணக்கு பண்ணா. 200, 400, 600, பரவாயில்ல இன்னைக்கு 1100 ரூபா அப்படின்னு சொல்லி 200 ரூபாவை டப்பில வச்சு 900 ரூபாவை எடுத்துக்கிட்டா. பாப்பையா குளிச்சிட்டு வந்து சாப்பாடுக்கு உக்காந்தான். துர்கா சாப்பிட்டு வந்து பக்கத்துல உக்காந்தா. ஏங்க இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சா? இன்னையில இருந்து பண்டிகையில அதனாலதான் ரொம்ப பொருளுங்களை வாங்கிட்டு போனாங்க. நீங்க பொருளுங்கன்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது, நம்மளுக்கு கூட கொஞ்சம் பொருளுங்க வேணும், சாப்பிட்டு முடிச்சு கொண்டு வாங்க. சரி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சீட்டை எழுதி அவன் கையில கொடுத்தா துர்கா. சர்க்கரை 1 கிலோ, வெல்லம் 2 கிலோ, மைதா 3 கிலோ, சேமியா, திராட்சை, பாதாம். என்ன துர்கா, நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? காலையில சாயந்தரம் 2 வேளையும் பலகாரம் செய்யணும், அதுக்குதாங்க. பாப்பையா காசுக்காக டப்பிய திறந்து பார்த்தா. அதுல 200 ரூபா மட்டும் இருக்கிறத பார்த்து துர்காவை கூப்பிட்டா. துர்கா, இவ்வளோ பொருளை எழுதி கொடுத்து 200 ரூபா கொடுத்தா எப்படி? காசு பத்துமா? ஏன், எதுக்காவது? லூஸ்ல பொருளுங்களை வாங்கிக்குங்க, எல்லா காசும் சரியாவும். காசு பத்தலனா என்ன செய்யறது? நீங்க என்ன செய்வீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எழுதி கொடுத்த அத்தனை பொருளும் எனக்கு வரணும், இல்லனா நான் சும்மா இருக்க மாட்டேன். பாப்பையா பெரும் மூச்சிய விட்டுக்கிட்டு எப்பவுமே பொருளுங்க வாங்குற கடைக்கு வந்தான். அந்த கடை முதலாளி சாம்பையா தூரத்துல இருந்து பாப்பையாவ பார்த்த உடனே எந்திரிச்சு நின்னு மூஞ்ச திருப்பிக்கிட்டான். இங்க பாரு பாப்பையா, இந்த தடவை இருக்கிற காசுக்கு தான் பொருளுங்களை கொடுப்பேன். காசு இல்லைன்னு கடன் கேட்டா ஒரு பொருள் கூட கொடுக்க மாட்டேன். அப்படி சொன்னா எப்படி சாம்பையா? உங்களோட கடத்தை தீக்கிறதுக்கு தானே நீங்க எவ்வளவு காய்கறியை கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்கறேன். நான் உங்ககிட்ட ஒரு வாரத்துக்கு 300 ரூபா காய்கறிய வாங்குறேன். ஆனா நீ ஒரு வாரத்துக்கு என்கிட்ட 600 ரூபாக்கு பொருளுங்களை வாங்குற. என்னோட காய்கறியோட செலவு போக நீதான் எனக்கு 200 ரூபா கொடுக்கணும். முதல்ல அந்த 200 ரூபா கொடுத்துட்டு மத்த பொருளுங்களை வாங்கிட்டு போ. சாம்பா, நீயே அப்படி சொன்னா எனக்கு யாருதான் உதவி செய்வா? இங்க பாரு, நீ அப்படி கேட்டா என்னால இல்லன்னு சொல்ல முடியாது. தயவு செஞ்சு என்கிட்ட கடன் கேட்காத. உன் பொண்டாட்டி எப்படி காசு கொடுக்காம கணக்கு கேக்குறாளோ அதே மாதிரி என் பொண்டாட்டி கூட காசை வசூல் பண்ணலனா என்ன விடமாட்டா. நீ கூட என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சரிப்பா, 200 ரூபாக்கு என்ன பொருளுங்க வருதோ அது கொடு. முதல்ல மைதா, வெல்லம், எண்ணெய் கொடு போதும். 2 லிட்டர் எண்ணெய் 150 ரூபா, வெல்லம் 30 ரூபா, மைதா கூட 30 ரூபா, மிச்சம் 20 ரூபா தான் இருக்கு. அதுக்கு என்ன வேணும்? டீ தூளு கொடு. பொருளுங்களை வாங்கிக்கிட்டு பாப்பையா வீட்டுக்கு போனா. துர்கா பொருளுங்களை பார்த்து மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டா. எனக்கு தெரியுங்க நீங்க பொருளுங்களை வாங்கிட்டு வருவீங்கன்னு. நீ என்னவோ காசு கொடுக்க மாட்டேங்கிற, சாம்பையா கடன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருந்தா இந்த பொருளுங்களையும் குறைவா வாங்கிக்கிட்டு மிச்ச பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அப்படி வாங்கிட்டு வந்தா எதுக்காக குறைவா பொருளுங்களை வாங்கிட்டு வந்தேன்னு கேப்ப. எந்த கல்லா இருந்தா என்ன, அடி எனக்கு தானே விழுவுது. நீங்க கை நிறைய சம்பாரிச்சிங்கன்னா இந்த திட்டு உங்களுக்கு கிடைக்காதுல்ல. நீ எனக்கு பணத்தை கொஞ்சம் கூடுதலா கொடுத்தா கூட எனக்கு திட்டு விழுவாது. துர்காவுக்கு கோவம் வந்து அந்த வார்த்தையை கேட்டு ஒரு கரண்டி எடுத்து பாப்பைய மூஞ்சிக்கே விசிறடிச்சா. சாதாரணமா தான் சொன்னேன் மகாகாளி. அவ்வளோ திமிரா உங்களுக்கு? போங்க, மிச்ச பொருளையும் போய் வாங்கிட்டு வாங்க. பொருளுங்களை கொண்டு வந்தாதான் வீட்டுக்குள்ள இடம் உங்களுக்கு. சாதாரணமா சொன்னாரா? சாதாரணமா? பாப்பையா நடந்துகிட்டே கடைகிட்ட போனா. இப்படியே போகும்போது ஒரு டீ கடைகிட்ட போய் உக்காந்து டீய குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க சிங்கையா அப்படின்னு ஒரு ஆளு வந்தான். டீ கடைக்காரனுக்கு காசு கொடுத்து பாப்பையா டீய வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தான். ஏங்க, நீங்க ராஜுகிட்ட தான் கடை வாங்குனீங்களா? என்னங்க சொல்றீங்க? நான் எதுக்காக அவங்கிட்ட கடை வாங்க போறேன்? அவன்தான் எனக்கு லாப பணத்தை கொடுக்கறான். நான் வட்டிக்கு காசை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அப்ப நீங்க கடன் கொடுக்கறவரு தானே? அப்படி இல்லைங்க, பேங்க்ல செய்யற வேலைய இவரு வெளியே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, காசை வச்சுக்கிட்டு அத வட்டிக்கு கொடுத்தா கடன் கொடுக்கறவரு தானேங்க நீங்க.
அசலோட காசு குடுக்கற வரைக்கும் வட்டிய கட்டிக்கிட்டு தானே இருக்கணும். ஆமாங்க, நீங்க அப்படியே வச்சுக்குங்க. நான் உங்க மேல நம்பிக்கை வச்சு கடன் கொடுத்தா என் மேல நம்பிக்கை வச்சு காசு கொடுக்கறாங்க. எவ்வளோ நாளா இந்த வேலை செய்றீங்க? ஐயோ, ரொம்ப வருஷமா இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஊருக்கு வந்து 4 வருஷமாச்சு. பாப்பையா, காசுக்காக உங்க பொண்டாட்டி கூட அடி வாங்கறத விட்டுட்டு நீங்க கூட இவர மாதிரியே வட்டிக்கு காசை விடுங்க. ஐயோ, அவ்வளோ காசு என்கிட்ட எங்க இருந்து? ஆமா, நீங்க எந்த வேலை செய்றீங்க? நான் மார்க்கெட்ல காய்கறியை விக்கிறேன். நல்லதுதான், நான் கூட அந்த பக்கமா வருவேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கட்டுங்க போதும். மிச்ச பணத்தை வீட்டுக்கு கொண்டு போங்க. ஒரு வாரத்துக்கு நான் உங்களுக்கு 500 ரூபாய் வட்டி காசு கொடுக்கறேன். இங்க போதும்னு சொன்ன உடனே உங்களோட அசலு காசை ஒரே தடவை கொடுத்துருவேன். என்ன சொல்றீங்க? ஆமா இல்ல, இது கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு வாங்க, நாளையில இருந்தே கட்டுறேன். பாப்பையா நம்பிக்கையில ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சிங்கையா கிட்ட கட்டிக்கிட்டு வந்தான். இப்படி 5 மாசம் முடிஞ்சு போச்சு. சிங்கையா மாசத்துக்கு 500 ரூபாவை கொடுத்தான். இப்படி பாப்பையா எல்லா விஷயத்த துர்காவுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கிட்டான். இப்படி சிங்கையா ஒரு நாள் பாப்பையாவோட கடைக்கு காசுக்காக வந்த போது துர்காவோட ஸ்நேகிதி பக்கத்து வீட்டவங்க காய்கறிக்காக அங்க வந்தாங்க. பாப்பையா கிட்ட இருந்து சிங்கண்ணா காசை வாங்குறத பார்த்து துர்கா கிட்ட போய் சொல்லி கொடுத்தாங்க. உன் புருஷன் உனக்கு தெரியாம என்னவோ செய்யறாருடி. என் புருஷன் என்ன செய்யறாரு? யாரோ ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்கறத என் கண்ணால பார்த்தேன். 100 ரூபாவா? எதுக்காக கொடுத்தாங்க? ஆமா, இப்படி சும்மா குடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் தானே. நீங்க என்ன அவ்வளவு பெரிய பணக்காரங்களா? வரட்டும் வரட்டும், சாயங்காலம் வீட்டுக்கு வரட்டும், அப்ப காட்டுறேன். துர்கா வாசப்படியில அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தா. பாப்பையா வீட்டுக்கு வந்தான். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டா துர்கா. எத்தனை நாளா நடக்குது இந்த கணக்கு? எந்த கணக்க பத்தி கேக்குற? அப்போ எனக்கு தெரியாம எவ்வளவு கணக்க வச்சிருக்கீங்க? காய்கறி கடையை விட்டா நான் எந்த வேலையும் செய்யல. அப்போ எதுக்காக அந்த ஆளுக்கு பணத்தை கொடுத்தீங்க? நான் யாருக்கு கொடுத்தேன்? பொய் சொல்லாதீங்க, நானே என் கண்ணால பார்த்தேன். இன்னைக்கு நான் கடைக்கு வந்தேன், அப்பதான் அந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு தெரியாம எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ பாப்பையா தன்னோட மனசுக்குள்ள சிங்கையாவுக்கு காசு கொடுக்கறத பாத்துட்ட போல. விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த காசு கூட என் கைக்கு வராது, பிசுனாரி அப்படின்னு திட்டிக்கிட்டு வெளியே மட்டும் ஏதோ கஷ்டத்துல இருக்காங்கன்னு உதவி செஞ்சேன். தானம் பண்றது கூட தப்பா? தானம் அப்படின்னா 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுப்பாங்க, 100 ரூபாய் கொடுப்பாங்களா? பாவம், அவங்க இல்லாதவங்க. எப்படியும் கஷ்டப்பட்டு குழந்தைங்கள பாத்துக்கணும்ல. சரி, இன்னையில இருந்து நீங்க சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வரணும். தானம் தர்மம் பண்றதுக்கு நீங்க பணக்காரங்க இல்ல. சரிடி. துர்கா அந்த பேச்சு அப்படியே விட்டா கூட அவ மனசுக்குள்ள சந்தேகமா இருந்துச்சு. பாப்பையா தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டான். இப்படி ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாப்பையா அவன் கடையில உக்காந்து இருக்கும் போது துர்கா கடை வெளியே இருந்து அவனை பாத்துக்கிட்டு இருந்தா. இது எதுவுமே தெரியாத சிங்கண்ணா எப்பவும் போல பாப்பையா கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போனாரு. துர்காவுக்கு சிங்கையா மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. சிங்கண்ணா பின்னாடியே போய் தலைக்கு முக்காடு போட்டு அடிச்சான். ஐயோ செத்தேண்டா கடவுளே, யாரது? என்ன விடுங்க, யாரது? தலையில இருக்கிற முக்காடை எடுத்துட்டு முன்னாடி நின்னு இருக்கிற துர்காவை பார்த்து பயந்து போயிட்டான். ஏண்டா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்காம எல்லாருகிட்டயும் காசு வாங்கி உன்னோட பொண்டாட்டி பசங்களை பாக்குறியா? நான் எங்கம்மா வாங்கி தின்னேன்? வாய மூடு. என்னோட புருஷன் ஒன்னும் தெரியாதவர் ஆனதுனால நீ கேக்கும்போது காசு குடுக்கறாரு. தனக்கு யாருமா அந்த தர்மம் செய்யற பிரபு? காய்கறி கடையோட முதலாளி. இன்னொரு தடவை அவர்கிட்ட போன உன் காலை வெட்டி ஊர்கா போட்டுருவேன். ஒழுங்கா இரு. அது இல்ல தங்கச்சி, நான் சொல்றத கேளுமா. யாரா உனக்கு தங்கச்சி? அப்படி சொல்லி சிங்கையாவ அடிச்சு மறுபடியும் அங்கிருந்து கிளம்பி போனா. சிங்கண்ணா நொண்டி நொண்டி நடந்துகிட்டு தடுமாறிக்கிட்டே வீட்டுக்கு போனாரு. பாப்பையாவுக்கு இந்த விஷயமே தெரியாது. 2 நாள் சிங்கையா காசை வாங்கவே வரல. பாப்பையா பாவம் சிங்கையாவ தேடிக்கிட்டு சிங்கையாவோட வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அவன் படுத்த படுக்கையா இருந்தான். ஐயோ சிங்கண்ணா, என்ன நடந்துச்சு? இந்த விஷயத்த போய் உன் பொண்டாட்டி கிட்ட கேளு.
எப்படி அடிக்கிறா, நாயடி பேயடியா அடிக்கிறா. உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடு. இதுக்கப்புறம் உன்னோட அசல் பணத்தையும் கொடுக்க மாட்டேன். பாப்பையாவுக்கு எதுவுமே புரியல. வீட்டுக்கு போய், துர்கா நீ சிங்கையாவ பாத்தியா? யாருங்க அது? என்னது தெரியாதா? அவரை கேட்டா உன்னை கேட்க சொல்றாரு. யாரு அவரை அப்படி போட்டு அடிச்சது? அந்த காசை வாங்கி திங்கிறவன் மறுபடியும் வந்துட்டானா? காசை வாங்கி யார் திங்கிறா? நீங்க 100 ரூபா குடுக்கறீங்களே அந்த ஆளு. நீ அவரை அடிக்கலையே. நான் ஒன்னும் அடிக்கல. பரவாயில்ல, பொழைச்சிட்டான். சுடுகாட்டுக்கு அனுப்பிடுவேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு எந்திரிக்க முடியாத மாதிரி கை காலுக்கே கொடுத்திருக்கேன். அவரு நம்மளுக்கு நல்லதையே செய்ய வந்தவரடி. அவருக்கு நான் சும்மா காசு கொடுக்கல, நான் அவர்கிட்ட பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். இப்படி நடந்த விஷயத்த பத்தி சொன்ன துர்கா ஆச்சரியப்பட்டா. இந்த விஷயத்த நீங்க முதல்லயே சொல்லிருந்தா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குமா? நீ எதுக்குடி அந்த ஆள போய் அடிச்சிட்டு வந்திருக்க? அதுலயும் ஒரு பொம்பளை நீ. அந்த ஆம்பளைக்கு மரியாதை இருக்குமா? சரிங்க, நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டு நம்ம காசை நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நம்ம காசை திருப்பி கொடுப்பாரா? ஐயோ, எப்படி அந்த காசை விட முடியும்? அவரோட கையில கால்ல விழுந்தாச்சு. அந்த காசை நான் வாங்கிட்டு வரேன் பாருங்க. மறுநாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து சிங்கையா வீட்டுக்கு வந்தாங்க. வீடு பூட்டு போட்டு இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டப்போ தெரிஞ்சு போச்சு, சிங்கண்ணா ஊரை விட்டே போயிட்டான்னு. இப்படி எதுவுமே செய்ய முடியாம பாப்பையா துர்கா கவலைப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. இதெல்லாம் உன்னாலதான்னு 2 பேரும் சண்டை போட்டாங்க. என்னதான் சண்டை போட்டாலும் காசு திரும்பி வராதுல்ல.